மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்கு வரக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துடலாமா? இது பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் 1 கேஜில வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கேட்டிருந்தாங்க. நான் வந்து உள்ள எப்பயுமே சாக்லேட் ஃபில்லிங் எல்லாம் குடுத்து தாங்க செட் பண்ணுவேன். சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இந்த மாரி பண்ணும்போது. அதுக்கப்புறம் க்ரம் கோட் வந்து குடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பிக் சென்ட் பண்ணிட்டு, இந்த மாரி கலர்ல தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. கரெக்ட்டா தானங்க போயிட்டுருக்கு. இதில என்னங்க மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இதில தான் பெரிய மிஸ்டேக் இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். பார்க்குறவங்களுக்கு நல்லா உத்து பாருங்க தெரியுதான்னு. க்ரீம் வந்து நம்ம இப்படி ஸ்க்ரப் பண்ணும்போது பேலட் நைஃப்ல கரெக்ட்டா ஸ்மூத்தியா வரணும். பட் இது வந்து அப்படி வரல. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸ்டிஃப் பீக் ஆயிருக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த ஏர் பபிள்ஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்றது? ஸோ வந்து நம்ம பேலட் நைஃப்ப வந்து தண்ணீல டிப் பண்ணிட்டு, இந்த மாரி நீங்க ஸ்க்ராப் பண்ணும்போது பெர்ஃபெக்ட்டா பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்து ஸ்மூத்தா வந்துரும். இத வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு, மறுபடியும் வந்து கொஞ்சம் மில்க்கு இல்லன்னா க்ரீம் வந்து அதில ஆட் பண்ணிட்டு, மறுபடியும் நீங்க வந்து பண்ணணும்னு இல்ல. நீங்க வந்து சிங்கிள் கலர் பண்ணும்போது அந்த மாரி பண்ணலாம். பட் இந்த மாரி த்ரிபிள் கலர்லாம் பண்ணும்போது, டபுள் கலர் பண்ணும்போது உங்களுக்கு க்ரீம் வந்து வேஸ்ட் ஆகும். கண்டிப்பா சான்சஸ் அதிகம். அதனால வந்து இந்த மாரி வாட்டர்ல வந்து டிப் பண்ணிட்டு, ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க வாட்டர்ல வந்து டிப் பண்ணிட்டு, இந்த மாரி பண்ணீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா, ஸ்மூத்தியா இருக்கிற மாரி கன்சிஸ்டன்சில வந்துரும். கொஞ்சம் கூட ஏர் பபிள்ஸ் இருக்கிற மாரியே தெரியாது. அங்கங்க டாட்ஸ் வச்சுட்டு, மேல லைட்டா வந்து எடிபிள் கிளிட்டர் ஆட் பண்ணிட்டு, ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த கேக் எப்படி இருக்கு? நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாய்.